திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உயதிருத்தொண்ட தொகைமின் பணித்த திருபாலன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லை ஒரு புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்லமொழி குன்றத்தூர் செக்கிழாரடி போற்றி. எல்லாம் வல்ல பெருமான் அருள் தரும் பன்னார் மொழியமுடனவர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கரணங்களாலே வணங்கி அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையாருடைய திருவடிகளை எல்லாம் மனமொழி மெய்களாலே வணங்கி உரையாசிரியர் சிவகுணையாவுடைய திருவடிகளை நேல நினைந்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனைய செல்வர்களே, இன்று ஆடி மாதம் கார்த்திகை நட்சத்திரம் மூர்த்தி நாயனார் குருபூசை திருநாள். இன்று மூர்த்தி நாயனார் மற்றும் புகழ்ச்சோழ நாயனார் இரண்டு பெருமக்களுடைய குருபூசை திருநாள். இன்று மூர்த்தி நாயனாருடைய புராணத்தை சிந்தித்து நாளை புகழ்ச்சோழ நாயனாருடைய திருவருளை சிந்திக்கலாம் என்று சொல்லி திருவருள் கூட்டி வைத்திருக்கின்ற காரணத்தினாலே மூர்த்தி நாயனார் புராணத்திலே நமக்கு நாயன்மார்களிலே இரண்டு பெருமக்கள் துறவு நிலையிலே நின்று பெருமானுக்கு தொண்டு செய்தவர்கள். அதிலே திருநாவுக்கரசு நாயனார், இன்னொன்று மூர்த்தி நாயனார். மற்ற நாயன்மார்கள் எல்லோரும் குடும்பத்தோடு இருந்து அவர்கள் செய்த குலத்தொழில் மூலமாகவும் மற்றும் பல தொண்டுகள் செய்து பெருமானுடைய திருவடிப்பேர் அடைய பெற்றவர்கள். திருநாவுக்கரசு நாயனாரும் மூர்த்தி நாயனார் இரண்டு பெருமக்கள் மட்டும் துறவு நிலையில் நின்று பெருமானை வழிபாடு செய்த பெருமக்கள் என்று சொல்லி நமக்கு சரிதத்தின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. திருத்தொண்ட தொகையிலே நமக்கு நம்முடைய நம்பிகள் அருள்கின்ற பொழுது மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் என்று சொல்லுகிறார். மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் என்று சொல்லுகின்ற பொழுது மும்மை என்று சொல்லுவது மூன்று பொருள்கள், மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய மூன்று பொருள்கள், திருநீறு, கண்டிகை, சடை என்று சொல்லக்கூடிய சிவசாதனங்கள் என்று சொல்லக்கூடிய மூன்றும். இவற்றால் உலகாண்ட திறம் இதை வைத்து கொண்டு அவர் இந்த உலகத்தை ஆட்சி செய்த பாங்கினை தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு சரிதத்தின் மூலமாக அருளுகின்றார்கள். இவர் ஆட்சி செய்த தலம், இவர் பணி செய்த தலம் மதுரையம்பதி, பாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய மதுரையம்பதி, மதுராபுரி என்று சொல்லக்கூடிய நீல்பதி என்று சொல்லுகிறார். அந்த மதுரையம்பதியினுடைய சிறப்புகளை, அங்கு தமிழ் எந்த அளவிற்கு அங்கு தலைத்தோங்கி இருந்தது என்பதை நமக்கு சரிதத்திலே பல இடங்களில் சேக்கிழார் பெருமான் அருளியிருக்கிறார். இந்த திருப்பாடலை நமக்கு 49 பாடல்களிலே நமக்கு சேக்கிழார் பெருமான் அருளி இருக்கின்றார்கள். வகைநூல் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்டர் திரு அந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகள் அருளுகின்ற பொழுது அவந்திரிகுண்டமன் ஆவதின் மால்வன் என்று அன்று ஆலவாய் சிவன் திருமேனிக்கு செஞ்சந்தனமாம் செழுமுழங்கை உவந்தொழிற்பாறையில் தேய்த்து உலகாண்ட ஒன்மூர்த்தி தன்னூர் நிவந்த பொன் மாட மதுராபுரி என்னும் நீள்பதியே. அன்பர் பெருமக்களே, இதிலே அவந்திரி குண்டு அமனாவதின் மால்வன் என்று அளவாய் சிவன் திருமேனிக்கு செஞ்சந்தனமாம் செழுமுழங்கை என்று சொல்லுகிறார். வீணே தெரியக்கூடிய குண்டு அமணர்களுக்கு உள்ளாவதின், அந்த அமணர்களுக்கு ஆளாவதை காட்டிலும் மால்வன் என்று சொல்லி அவர் ஆலவாய் பெருமானுடைய திருமேனிக்கு உகந்த செஞ்சந்தனமாகிய அந்த சந்தனத்தை தேய்த்து முழங்கையினை மகிழ்ச்சியுடன் பாறையில் தேய்த்து இறைவனுடைய திருவருளால் உலகாண்ட அந்த மூர்த்தியாரது ஊர் பொன் மாடங்களையுடைய மதுராபுரி என்று சொல்லக்கூடிய நீல்பதி என்று சொல்லி நாயனார் இறைவனுக்கு செய்த திருத்தொண்டு, அவருடைய உரைப்பு மற்றும் அவர் பணி செய்த தலம் என்று சொல்லி இதிலே பாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய மதுரையம்பதியை பற்றி நமக்கு நம்பியாண்டார் நம்பிகள் அருளுகின்றார்கள். சிவபெருமானுக்கு திருப்பணி செய்யக்கூடிய அந்த திருநாள் செய்ய மாட்டாது வீணே ஆவதென்றால்
இந்த உயிரை மாய்த்து கொள்ளுவதே மேல் என்று சொல்லி அவர் உறுதியோடு பணி செய்தார் என்று சொல்லுகிறார். பேசாத நாளெல்லாம் பிறவா நாளை என்று சொல்லி அப்பர் சாமிகள் சொல்லுவது போல ஒரு உரைப்போடு தன்னுடைய முழங்கை தேய்கின்ற அளவுக்கு சந்தனம் தேய்த்து பணி செய்தார் என்று சொல்லி நமக்கு இந்த சரிதத்திலே விரிவாக அருளியிருக்கிறார்கள். செழுமுழங்கை என்று சொல்லுகிறார் அந்தாதியிலே. திருமேனியின் செழுமை குறித்தது. ஏனென்று சொன்னால் பெருமானுடைய மெய்ப்பூச்சுக்குரிய சந்தனம் அரைத்து பணி செய்த செழிப்புடைய கை அப்படிங்கிறதுனால, இறைவனுடைய திருத்தொண்டு செய்த கை அப்படிங்கிறனால அது செழு முழங்கை என்று சொல்லி, செழுமையான முழங்கை என்று சொல்லுகிறார் என்று சொல்லி, இதிலே புகழாலும் பெருமையாலும் காலத்தாலும் நீளும் முக்காலத்தும் பொதுவாகிய ஒரு பெருமையுடைய நாடு அந்த பாண்டி நாடு. அதிலே மதுராபதி புரி என்று சொல்லக்கூடிய மதுரியம்பதி என்று சொல்லி இதில் அருளியிருக்கிறார்கள். முதல் பாடலிலே சேக்கிழார் பெருமான் நமக்கு முதல் பாடலே இந்த பாண்டி நாட்டினுடைய சிறப்பை சொல்ல வருகின்ற பொழுது அந்த யாப்பு அமைய இதில் அருளியிருக்கிறார் என்று சொல்லி நமக்கு உரையாசிரியர் அருளுகின்றார்கள். சீர்மண்ணு செல்வ குடிமல்கு சிறப்பின் ஓங்கும் கார்மண்ணு சென்னிக்கதிர் மாமணி மாட வைப்பு நார்மண்ணு சிந்தை பல நற்றுரை மாந்தர் போற்றும் பார்மண்ணு தொன்மை புகழ் பூண்டது பாண்டி நாடு. இதில் சீர்மண்ணு செல்வக்குடி, கார்மண்ணு சென்னிக்கதிர், நார்மண்ணு சிந்தை பல, பார்மண்ணு தொன்மை புகழ் என்று சொல்லி இப்படி ஒரு அருமையான ஒரு யாப்பிலக்கணத்தோடு இதை அருளியிருக்கிறார்கள். பாண்டி நாட்டினுடைய பெருமை என்ன என்று சொன்னால், சீரினால் நிலைத்த செல்வமுடைய குடிகள் நிறைந்த சிறப்பினால் ஓங்கும் மேகங்கள் நிலைத்து தங்கும் உச்சி இடங்களையுடைய ஒளி பொருந்திய மணிகளை கொண்ட மாடங்கள் நிறைந்தது. மிகப்பெரிய நெடிய மாடங்கள் எல்லாம் அங்கு நிரம்ப இருக்கிறது என்று சொல்லுகின்றார். அது மட்டுமல்லாது அன்பு பொருந்திய மனத்தையுடைய பல நல்ல துறைகளில் வாழ்கின்ற மக்கள் துதிக்கும்படி உலகிலே நிலைத்த பழமை பொருந்திய ஒரு மாநகரம் என்று சொல்லுகிறார். சீர்மண்ணு செல்வம் என்று சொன்னால் சீரினால் நிலைத்தல், நல்ல வழியில ஈட்டப்பட்டதனால் நிலை பெற்றிருத்தல் என்று சொல்லி, செல்வ குடிமண்ணு சிறப்பு என்று சொல்லுகிறார். அது குடிகள் நிறைந்திருப்பது, நல்ல செல்வம் பெருகி இருப்பதும் மாடங்களுக்கு சிறப்பாவது என்று சொல்லுகிறார். கார்மண்ணு சென்னி ஓங்கும் கார்மண்ணு சென்னி என்று சொன்னால் மேகங்கள் தங்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த மாடங்களையுடைய மாடங்கள் அங்கு நிரம்ப இருந்தது. செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வம் அதிதோய செல்வம் உயர்கின்ற என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்த மாடங்கள். அதே போல வண்டார் குழல் அறிவையோடும் பெண்தான் மிக ஆனான் பிறைச்சென்னி பெருமானோர் தந்தாமரை மலராலுரை தவளும் நெடுமாடம் விண் தாங்குவ போல மிக வேணுபுறம் இதுவே என்று சொல்லுவது போல விண்ணளவுக்கு உயர்ந்த மாடங்கள் அங்கு நிரம்ப பெற்றிருந்தது என்று சொல்லுகின்றார். அதே போல நார்மன்னு என்று சொல்லுவது அன்புடைய மனம் இன்றியமையாதது. அதே போல அன்பும் நல்லொழுக்கமும் உடைய நல்லவர்கள் அந்த மதுரியம்பதியிலே வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி அங்கிருந்த மக்களுடைய சிறப்பையும் அதில் சொல்லுகின்றார். உலகிலே நிலை பெற்ற பழமையான நாடு, புகழிலும் சரி செல்வத்திலும் சரி உலகிலே நிலை பெற்ற ஒரு பழமையான தொன்மையான ஒரு நாடு என்று சொல்லி பாண்டி நாட்டை அதனுடைய சிறப்பை சொல்கிறார். பாண்டி நாடே பழம்பதியாகவும் என்று சொல்லி திருவாசகத்திலே வருவது போல அந்த பாண்டிய மரபின் அரசர்களால் ஆளப்பட்ட நாடு இது. திருத்தொண்ட புராணத்தில் முதல்ல பாண்டி நாட்டை பற்றி சொல்லக்கூடிய முதல் இடம் இந்த மூர்த்தி நாயனார் புராணம் தான். அதனால பாண்டி நாட்டிய சிறப்புகளை இதில் நிறைய சொல்லியிருக்கிறார். தமிழ்நாடு என்று சிறப்பு பெயர் பெற்றதனாலும் இங்கு செய்யல் யாப்பினாலும் தமிழ்நாட்டில் போனார் ஞானத் தலைவர் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில், அதாவது சேரநாடு சோழநாடு கொங்கு நாடு என்று சொல்லி எல்லாமே தொண்டை நாடு என்று சொல்லி எல்லாமே தமிழ்நாட்டில் இருந்தாலும் சிறப்பாக சேக்கிழார் பெருமான் பல இடங்கள்ல தமிழ்நாடு என்று சொல்லி இந்த பாண்டி நாட்டை சிறப்பாக சொல்லி இருக்கிறார் என்பது இந்த பாண்டி நாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை. இங்கு செய்யுள் யாப்பினாலும் பொருளாலும் தமிழின் சிறப்பு பற்றி ஆசிரியர் தொடக்கத்திலேயே அந்த ஒரு சிறப்போடு தொடங்குகின்றார் என்று சொல்லுகின்றார். அடுத்து இரண்டாவது பாட்டில் பாண்டி நாட்டினுடைய பெண்களுடைய சிறப்பை பற்றி சொல்லுகின்றார். அந்த பெண்கள் பாடக்கூடிய ஒரு அந்த சிறப்பை சொல்லி அங்கு இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றினுடைய சிறப்பை சொல்லுகிறார். தாமிரபரணியை பற்றி இங்கே தான் சொல்றார் சேக்கிழார் பெருமான் இந்த புராணத்தில்.
ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் வைகை ஆற்றினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகின்றார். இங்கே தாமிரபரணியை பற்றி சொல்லுகின்றார். சாயும் தளிர் வள்ளி மருங்கன் நெடுந்தடங்கன் வேயும் படுதோலியர் பண்படும் இன்சொல் செய்ய வாயும் படும் நீள்கரை மண்பொருந் தன் பொருத்தம் பாயும் கடலும் படும் நீர்மை பனித்த முத்தம் மண்பொரும் தன் பொருத்தம் என்று சொல்லுவது, தன் பொருத்தம் என்று சொல்லுவது தாமிரபரணியை சொல்லுகின்றார். அது கடலோடு சேருகின்ற இடத்திலே முத்துக்கள் நிரம்ப விளைகின்றது என்று சொல்லுகிறார். அதாவது நீர்மை பனித்த முத்தம் அப்படிங்கிறார். அன்பின் நீர்மையினால் கொள்ளப்பட்ட முத்தம் என்று சொல்லுகின்றார். தளிர்களுடைய சாயும் கொடி போன்ற இடையுடைய நீண்ட பெரிய கண்களையும் உடைய மூங்கில் போன்ற தோள்களுடைய பெண்கள் அவர்கள் பாடும் பண் உண்டாகின்ற இனிய சொற்கள் பொருந்திய சிவந்த வாயினிடத்தும் பொருந்துவன. அவர்கள் பேசுவதே பண் போன்ற இனிய சொற்கள் பொருந்திய அந்த சொற்களாக இருக்கு என்று சொல்லுகின்றார். இந்த நீர்மை பனித்த முத்தம், நீரோட்டம் என்னும் தண்ணிய ஒளிமிகுந்த முத்துக்கள் என்று சொல்லி அந்த தாமிரபரணி சென்று சேருகின்ற இடத்திலே முத்துக்கள் நிரம்ப விளைகிறது என்று சொல்லுகிறார். நீர்மை முத்தம் என்று சொல்லுவது அன்பின் தன்மை, அன்பு காரணமாக உள்ளதாகும் உடலின் தொழில் என்று சொல்லுகிறார். இங்கு நெடும் தடங்கன் கண்கள் அந்த பெண்களுக்கு அழகாக இருக்கும், நீண்டிருக்கும் நெடும் தடம் கண் என்று சொல்லி அங்கு இருக்கக்கூடிய பெண்களை ஓமையாக சொல்லுகிறார். பண்படும் இன்சொல், அவர்கள் இயல்பான் அமைந்து விரவுகின்ற இனிய சொல் பன்னமரும் மென்மொழியார் என்று சொல்லுவது போல, பண்ணின் நேர்மொழியால் என்று சொல்லுவது போல அவர்களுடைய சொற்களே பண்பொருந்த அமைந்திருக்கும் இயல்பாகவே என்று சொல்லி அந்த பெண்களுடைய சிறப்பை சொல்லுகிறார். அந்த குளிர்ச்சியுடைய தாமிரபரணி ஆறு பாயும் கடலும் என்று உடம்புணர்த்தி கூறியதனால் தாமிரபரணி ஆற்று நீர் பாய்வதனால் அந்த நீரின் தன்மை பொருந்த அந்த இடத்து கடல் முத்துக்களை உடைத்தாகும் தன்மை பொருந்துவதாம் என்று சொல்லி தாமிரபரணி பாயும் கடற்கரையில் கொற்கை என்று சொல்லக்கூடிய நகரத்திலே அந்த காலத்திலே முத்து குளிக்கப்பட்டது என்று சொல்லி ஒரு செய்தியை இங்கே அருளி இருக்கிறார்கள். இப்படி அந்த நாட்டினுடைய சிறப்பை சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளுகின்றார். அடுத்த திருப்பாடல் அந்த தெய்வ தமிழினுடைய சிறப்பை நமக்கு இந்த 3வது பாடலில் அருளுகின்றார். மொய் வைத்த வண்டின் சரி சூலன் முரன்ற சந்தின் மை வைத்த சோலை மலையம் தர வந்த மந்த மெய் வைத்த காலும் தரும் ஞாலம் மலர்ந்த மேன்மை தெய்வத் தமிழும் தரும் செவ்வி மனம் செய் ஈரம், அதாவது நறுமணம் வீச செய்யக்கூடிய அந்த ஈரத்தை மொய்த்த வண்டுகள் நெருங்கிய கூட்டம் ஒலிக்கின்ற இருண்ட சந்தனை சோலை சூழ்ந்த பொதிய மலை தர வந்த மெல்ல உழவுகின்ற சிறு தென்றல் காற்றும் கொடுக்கும். அதாவது அந்த பொதிய மலையிலிருந்து தென்றல் காற்று மிகுந்த குளிர்ந்த ஒரு காற்றும் அங்கு நிலவுகிறது. அதே போல நன்மனத்தை செய்தற்குரிய அன்பினை உலகத்தை அளந்த மேன்மையும் தெய்வத்தினுடைய தமிழும் தரும் என்று சொல்லி அந்த ஞானம் அளந்த அப்படிங்கிறார். அப்படின்னா உலகம் இன்ன தன்மையுடையது என்று நிச்சயத்து அளவுபடுத்திய இந்த தமிழ் அப்படின்னு சொல்றார். உலகத்தின் உண்மை தத்துவத்தை உணர்த்தியது இந்த தெய்வ தமிழ் என்று சொல்லுகிறார். தெய்வத்தமிழ்னு ஏன் சொல்றாங்கன்னா சிவபெருமான் அருளிய பொருள் இலக்கணமும் அறிவால் சிவமேயாகிய உண்மை நாயன்மார்களுடைய தேவாரம் திருவாசகம் முதலிய திரு அருள் நூல்களும் ஞான சாத்திரங்களும் அதான் தெய்வத்தமிழ் ஞானம் அளந்த மேன்மை தெய்வத்தமிழ். இந்த உலகம் இன்ன தன்மையது என்று நிச்சயக்க அளவுபடுத்திய அந்த ஒரு தமிழ் அப்படின்னு சொல்றார். காரணம் நாயன்மார் பெருமக்களும் மணிவாசகர் போன்ற அருளாளர்களும் பாடிய தேவார திருவாசகங்களை அடக்கியது. அதுபோக ஞான சாத்திரங்களையும் உள்ளடக்கியது. தெய்வத்தன்மை இத்திருவருள் வாக்குகளின் செயலாலும் பிறவாற்றாலும் அறியப்படும் கருத்தையே பாராட்டி நீண்ட தமிழால் உலகை நேமியின் அளந்தான் என்று சொல்லி அகத்தியரை துதித்து கூறியதும் காண்க என்று சொல்லுகிறார். ஞானம் வளர்ந்த மேன்மை அப்படின்னு சொல்றார். தெய்வத்தமிழ் அப்படின்னா செவ்வி மனம் செய் ஈரம் தரு அன்பை உளதாக்குவது. அதாவது இந்த தெய்வத்தமிழ் என்று சொல்லக்கூடிய இந்த திருமுறை தமிழானது இறைவன் மீது நமக்கு அன்பை உண்டாக்குவது. அதாவது தெய்வத்தமிழ் அப்படிங்கிற நாயக நாயகிகளின் இவ்வுலகம் பற்றிய மனமும் ஆன்ம நாயகராகி சிவபெருமானுடன் ஆன்மாவாகிய நாயகியின் ஒன்றுபடுதலும் அன்பு காரணமாக உளவாவது. பெருமானிடத்திலே அடியார்களுக்கு அன்பை உருவாக்கக்கூடிய பாடல்கள். அதனால நாயகன் நாயகி பாவனையில்
அமையப்பெற்றது இந்த தேவார திருவாசகங்கள் என்று சொல்லி, இதுக்கு பேராசிரியர் திருக்கோவையாருக்கு உரைவகுத்த பேராசிரியர் இந்த கருத்தை உரை தொடக்கத்திலே நன்கு விளக்கியுள்ளது காண்க என்று சொல்லி நமக்கு குறிப்பு கொடுத்திருக்கிறார்கள். மெய்மை பொருளாம் தமிழ் நூலின் விளங்கு வாய்மை செம்மை பொருளும் தருவார் திரு ஆலவாயின் எம்மை பவன் தீர்ப்பவர் என்று சொல்லி நமக்கு பெரிய புராணத்தில் வருவது போல தெய்வ மனம் செய்ய செவி தரும் என்று கூட்டி பிறவி வெப்பத்தை மாற்றி தெய்வத்தன்மை செய்யவல்ல அழகிய அருளை தரும் தமிழ். இந்த தமிழானது தீந்தமிழும் தெய்வ வடிவால் என்று சொல்லி 11ஆம் திருமுறையில் சொல்லுவது போல இந்த தெய்வத்தமிழ் என்ன செய்யும்னா பிறவி வெப்பத்தை மாற்றி நமக்கு பிறப்பு நீங்கி அந்த தெய்வத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உடையது அப்படின்னு சொல்லி சொல்றார். தனி முதல் தெய்வமாகிய சிவபெருமானே முதல்வராக இருந்து தந்ததும் ஆய்ந்ததும் விரும்பியதும் உள்ளுரை பொருளாய் விளங்குவதும் ஆகிய தமிழ் அப்படிங்கிறார். தெய்வத்தமிழ்ங்கிறதுக்கு பெருமானே சங்க புலவர்களில் தானும் ஒருவனாக இருந்து பாடிய பெருமையுடையது, அதே போக தான் அடியெடுத்து கொடுத்த பெருமையுடையது, அந்த தமிழின் பொருளாகவும் இருக்கக்கூடியது சிவபெருமானே. அதனால் இதுக்கு பேர் தெய்வத்தமிழ் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய பாண்டி நாட்டிலே மதுராபுரி என்று சொல்லக்கூடிய ஒரு நகர் அங்கு இருக்கிறது. அந்த மதுராபுரி என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்தினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், அந்த மதுரையை குலசேகர பாண்டியன் பெருமானுடைய ஆணையின் வழியே அந்த கடம்ப வனத்திலே முளைத்தெழுந்த கடவுளை கண்டு காடெறிந்து நகரம் கண்ட போது பெருமானது சிரத்திலே இருக்கக்கூடிய பிறையின் இடத்திலிருந்து அந்த அமுதத்தை வைத்து தெளித்து அந்த பகுதியை சுத்தமாக்கிய காரணத்தினாலே இதற்கு மதுராபுரி என்று சொல்லி, அந்த அமுதம்னா மது என்று சொல்லுவது அமுதம், அந்த மதுவை வைத்து தூய்மை செய்ததனாலே குலசேகர பாண்டியன் செய்ததனாலே இதற்கு மதுராபுரி என்ற பெயர் வந்தது அப்படின்னு சொல்றார். மதுரை என்பதனுடைய சிறப்பை பற்றி இந்த பாடலை சொல்றார். மும்பை புவனங்களின் மிக்கதன் தேயம் மூதூர் மெய்மை பொருளாம் தமிழ் நூலின் விளங்கு வாய்மை செம்மை பொருளும் தருவார் திரு ஆலவாயில் எம்மை பவம் தீர்ப்பவர் சங்கம் இருந்ததென்றால், அந்த ஊர் எப்படிப்பட்ட ஒரு தொன்மையான ஒரு நகரம். அந்த பழைய நகரம் உண்மை பொருள்கள் கண்ட தமிழ் நூல்களுள் வாய்மை விளங்கும் செம்மை பொருளும் தருவாராக இறைவனார் எழுந்தருளிய திரு ஆலவாயில், பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த திரு ஆலவாயில் எம்மை பவம் தீர்ப்பவர், எம்மை பவம் தீர்ப்பவர் சங்கம் இருந்தது. அப்படி எம்மை பவம் போக்கி உய்யக்கொண்டு அந்த இறைவனார் அவரே சங்க தலைவராக சங்கம் வீற்றிருந்த செய்தி நிகழ்தற்கிடமாயிருந்தது என்று காண்போமாகில் அந்த 3 உலகங்களிலும் அது மேலாக விளங்குவதல்லவா என்று சொல்லி எம்மை பவம் தீர்ப்பவர், என்னுடைய பிறப்பை நீக்கக்கூடிய பெருமான் அங்கு ஆலவாயில் வீற்றிருந்து அவரே சங்கம் வளர்த்த தமிழ் பெருமையுடையது என்று சொல்லுகின்றார். மும்மை புவனங்கள்னா மேல் நடு கீழ் என்று சொல்லக்கூடிய 3 புவனங்கள். தமிழ் என்ன சொல்ற மெய்மை பொருளாம் தமிழ் நூல்கிறார். ஞாலமலர்ந்த மேன்மை தெய்வத்தமிழ் அப்படின்னு சொல்வது போல மெய்மை பொருள் அப்படின்னா மெய்ப்பொருள். தமிழனுடைய சிறப்பு என்னன்னா அந்த இறைவனுடைய அந்த தன்மையை நமக்கு அருளக்கூடியது. அதான் மெய்மை பொருளாம் தமிழ் நூல் அப்படின்னு சொல்றார். செம்மை பொருள் செம்பொருள், செம்மைனா முக்திக்கு முக்தி தரக்கூடியது. திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையன் என்று சொல்லுவது போல முக்தி அளிக்கக்கூடிய அந்த தமிழ் அப்படின்னு சொல்றார். செம்மை பொருளும் தருவார் என்பது அறிவன் நூல் பொருளும் உலகிய நூல் பொருளும் என்ற 2 நூல் பிறர் எவராலும் உணர்த்துவதற்கரிய ஆகம நூல் வழியின் உதவிய ஞானயோக நுண்பொருளாகிய அனுபவ நிலை என்னும் முக்தி பொருளை தருவது. தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை என்று அம்மானையில் சொல்லுவது போல தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, அதாவது செம்மை பொருள் தரக்கூடிய தெய்வத்தமிழ் என்று சொல்லி அந்த தமிழை சொல்லுகின்றார். பவம் தீர்ப்பவர் அப்படின்னா என்னுடைய பிறப்பை நீக்கக்கூடியவர் என்று சொல்லுகிறார். இறைவனாரும் அவர்தம் திருமகனாராகிய முருகப்பெருமானும் அவர்களிடம் தமிழுணர்ந்த அகத்தியரும் சங்கமிருந்து தமிழ் வளர்த்தது அந்த பாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய மதுரையம்பதி என்று சொல்லுகிறார். அகத்தியர் இன்னும் பொதிகையிலிருந்து தமிழ் பரப்புகின்றார் என்று சொல்லி ஒரு வழக்கு இன்றளவு நிலவி கொண்டு வருகிறது. பாண்டி நாடும் தமிழும் இணைத்தே என்ன வருவனவாம் என்று சொல்லி தமிழோடு புணர்த்திய நாடும் நகரமும் சிறப்பு கூறுவாராயினார் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட அந்த மதுரையம்பதியிலே அந்த வணிகர் குலத்திலே சிறந்த ஒரு குடியிலே உதித்தவர். எப்பற்றினையும் அறுத்து ஏறுகைத்து ஏறுவார்தால்
மெய்ப்பற்றென பற்றி விடாத விருப்பின் மிக்கார் அப்படிங்கிற எல்லா பற்றுக்களையும் முற்று மறுத்து விடையினை ஊர்தியாக உடைய பெருமானின் திருவடிகளையே உண்மையான பற்றுக்கோடாக பற்றி விடாப்பிடியாக கொண்ட விருப்பத்தின் மிக்கவர் என்று சொல்லி நாயனாரை இங்கே அறிமுகப்படுத்துகிற. எப்பற்றினையும் மறுத்து ஏறுகைத்து ஏறுவார்தால் மெய்ப்பற்றென பற்றி உலகப்பற்றுக்களை எல்லாம் நீக்கி அந்த ஏறுகந்த பெருமானாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய மெய்ப்பற்றை உண்மைப்பற்றையே விடாது விருப்பின் மிக்கவர் என்று சொல்லி அவரை இந்த இடத்திலே நாயனாரை நமக்கு சொல்ல வருகின்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான். எப்பற்றினையும் அப்படின்னா என்ன? யான் எனது என்று சொல்லி அகப்பற்று புறப்பற்றுக்களில் அடங்கி எல்லா வகை பற்றுக்களையும் நீக்கி அப்படின்னு சொல்லி சொல்றார். தாழ் மெய்ப்பற்று எனப்பற்றி முன் சொல்லி ஏனை எப்பற்றும் பொய்ப்பற்றாம் என்பது அவற்றை அறுத்தற்கு இதனை பற்றுதற்கும் காரணம் கூறியவாறு. அதெல்லாம் பொய்ப்பற்றுக்கள். மெய்ப்பற்று என்று சொல்லுவது பற்றற்றவனுடைய திருவடிகளே மெய்ப்பற்று என்று சொல்லி நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இப்படி அருவான் உம்மை நாயன்மார்களில் துறவு நிலை பூண்டு சிவனை அடைந்த இருவரில் மூர்த்தியார் ஒருவர் என்று சொல்லி பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றுக அப்பற்று விடற்கு என்று சொல்லி வள்ளுவ பெருந்தகை சொல்லுவது போல மற்ற பற்றனுக்கு இன்று நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன் பெற்றடும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன் என்று சொல்லி நம்முடைய நம்பிகள் அருளுவது போல எல்லா பற்றையும் நீக்கி இறைவனுடைய திருவடி பற்று ஒன்றையே பற்றாக பற்றி நின்றவர் மூர்த்தி நாயனார் என்று சொல்லி சொல்லுகிறார். நாளும் பெரும் காதன அப்புறம் வேட்கையாலே கேளும் துணையும் முதற்கேடில் பதங்கள் எல்லாம் ஆளும் பெருமான் அடித்தாமரை அல்லது இல்லார் மூலும் பெருகு அன்பெனும் மூர்த்தியார்தாம் மூலும் பெருகும் அன்பெனும் மூர்த்தியார் அப்படிங்கிறார். அன்போடு சேர்த்து சொன்னது இதுக்கு முன்னாடி கண்ணப்ப நாயனார் சொல்லியிருக்கிறார். பொருவில் அன்புருவமானார் அப்படின்னு சொல்லுவார். இங்க அதே மாதிரி அன்பெனும் மூர்த்தியார் அப்படிங்கிறார். நாளும் பெரும் தாகன் அப்படிங்கிறார். அப்படின்னா நாள்தோறும் காதல் கூர்ந்து பொருந்த வரும் ஆசை பெருகி வேட்கையாகி விளைந்ததனாலே சுற்றமும் துணை முதலாகி கெடுதல் இல்லாத பதங்கள் எல்லாம் ஆளும் பெருமானாகி சிவனின் திருவடி தாமரைகளை அல்லாது வேறில்லாதவர். அவருக்கு பற்று என்று சொன்னால் கூத்த பெருமானுடைய திருவடி பற்றே. அந்த ஆளும் பெருமானாகி சிவனின் திருவடி தாமரைகளை அல்லாது வேறில்லாதவர். மூன்று பெருகும் அன்பு என்றதனையே தமது உருவமாக கொண்டவர் மூர்த்தி நாயனார் என்று சொல்லுகிறார். இதுல மூலும் பெருகு அன்பு அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்கு முன்னாடி கேளும் உயிர் சார்பு துணை பொருட்சார்பும் வேறு சார்பே இல்லாதவர் நாயனார் என்று சொல்லி அப்படி மூலும் பெருகு அன்பு என்னும் மூர்த்தியார். அன்பு மூன்று பெருகியாகவே உருவாகி நின்றது அப்படின்னு சொல்லி மூர்த்தியாருடைய உடல் திருமேனி அந்த மூர்த்திக்குள் இருந்து அதனை இயக்குவர் மூர்த்திமான் அப்படின்னு சொல்லுவது போல அந்த நாயனாருடைய உருவமே மூலும் பெருகு அன்பு என்னும் மூர்த்தியார் என்று சொல்லி அவரை அன்பு என்று சொல்லக்கூடிய மூர்த்தி நாயனார் அப்படின்னு சொல்லுகின்றார். கண்ணப்ப நாயனார் புராணத்தில் இதே போலத்தான் வருகிறது. கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் இதே போலத்தான் வருகிறது. மூலும் பெருகு அன்பு என்னும் மூர்த்தியார் அப்படின்னு சொல்லி அன்பு மூன்று பெருகிய அகுதே உருவாகி நின்றது அப்படின்னு சொல்றார். திங்கள் சேர் சடையார் தம்மை சென்றவர் காணா முன்னே அங்கனர் கருணை கூர்ந்த அருத்திரு நோக்கம் எய்த தங்கிய பவத்தின் முன்னே சார்பு விட்டு அகல நீங்கி பொங்கிய ஒளியின் நிழல் பொருவில் அன்புருவமானார் என்று சொல்லி அந்த கண்ணப்ப நாயனாருடைய புராணத்திலையும் சேக்கிழார் பெருமான் கண்ணப்ப நாயனாரை அன்புருவமாக ஆனார் என்று சொல்லுகிறார். இங்க மூர்த்தி நாயனார் புராணத்தில் மூலும் பெருகு அன்பென்னு மூர்த்தியார் என்று சொல்லி அன்பு என்று சொல்லக்கூடிய மூர்த்தி நாயனார் என்று சொல்லி இங்கேயும் அருளி இருக்கிறார். அப்படிப்பட்ட மூர்த்தி நாயனார் செய்த தொண்டு என்ன என்று சொன்னால் ஆலவாய் பெருமானுக்கு சந்தன காப்பினை ஒரு நாளும் தவிராது அந்த சந்தனம் அரைத்து பெருமானுடைய திருமேனியில் சாத்துவதற்கு கொடுத்த ஒரு தொண்டை செய்தவர். அது அடியார்கள் மகிழும்படி மனதுக்கு இனிதாகிய அந்த திருப்பணியை பல நாட்கள் அவர் செய்து வருகின்றார். அப்படி செய்து வருகின்ற பொழுது மிகச் சிறப்பாக தவறாது செய்து வருகின்றார் அந்த திருத்தொண்டை. அப்படி செய்கின்ற பொழுது அந்த மதுரையம்பதியை கருநாட மன்னன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கருநாடர்களின் காவல் உருந்திய சேனையுடைய அரசன் அவனுடைய படைபலத்தின் காரணமாக அந்த நிலத்தை மதுரையம்பதியை கைப்பற்றுவானாக யானை குதிரை வீரர்கள் எல்லாம்
கொண்டு கடல் போன்ற ஒரு சேனையை செலுத்தி கொண்டு தென் திசை நோக்கி வருகின்றான். அப்படி தென் திசை நோக்கி வந்து அவன் மதுராபுரியை கைப்பற்றி அவன் அரசாட்சி செய்கின்றான். அப்படி மதுராபுரியை அரசாட்சி செய்கின்ற பொழுது அவன் வந்து மேருவில்லான் அடிமைத்திறம் மேவிய நீற்றின் சார்பு செல்லாது அருகந்தர் திறத்தினில் சிந்தைதால்தான். அங்கு பெருமானுடைய திருவடி திருநீட்டு சார்பிலே நில்லாது அவன் என்ன செஞ்சான்னா அருகந்தர் என்று சொல்லக்கூடிய சமணர்களுடைய சார்பிலே தன்னுடைய மனதை தாழ்ந்தான் என்று சொல்லி அவன் திருநீற்று சார்பில் செல்லாது சமணர்கள் திறத்திலே சென்று சேர்ந்தான் என்று சொல்லுகிறார். இதுல அடிமைத்திறம் மேவிய நீற்றின் சார்பு, திருநீற்றின் சார்பு அடிமைத்திறத்துடனே இணைபிரியாது பொருந்தியது அப்படிங்கிற. திருநீறு சிவனது அடிமைத்திறத்தினுள் உயிர்களை கொண்டு செலுத்தி அதில் நிலைபெற வைக்கும் சாதனமாவதன்றியும் அடிமைத்திறத்தை அறிவிக்கும் அடையாளமுமாம் என்று சொல்லி உயிரை பற்றிய அந்த பவநோய் தீர்ப்பதற்கும் மேல் நோய்கள் வாராமல் காப்பதற்கும் உரிய மருந்து என்று சொல்லி அந்த திருநீற்றினுடைய சார்பை பற்றி சொல்கிறார். அதான் ஆலவாயான் திருநீரே என்று சொல்லி திருநீற்று பதிகத்தில் அதனுடைய சிறப்பை சொல்லார். மூர்த்தியாரும் திருநீற்றினையே அபிஷேகமாக கொண்டு அவரும் பின்னாடி வந்து அரசாட்சி ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது திருநீற்றையே அபிஷேகமாக கொண்டு அவர் வந்து அபிஷேகமாக கொண்டு அவர் வந்து அந்த சார்பிலே நின்றார் என்று சொல்லுகிறார். இந்த மன்னன் சமணர்களோட சேர்ந்ததுனால என்ன செஞ்சான்னா தாளும் சமன் கையர் தவத்தை மெய்யென்று சார்ந்து வீடும் கொடியோனது அன்றியும் செய்ய முன்னை சூலும் வினையால் அரவம் சுடர் திங்களோடும் வாழும் சடையான் அடியாரையும் வன்மை செய்வான். இவன் அந்த சேர்ந்தது மட்டுமல்லாது அந்த பெருமானுடைய சிவபெருமானுடைய அடியார்களையும் அந்த கொடிதாகிய முன்னை சூழ்வினை பயத்தினாலே அவன் வலிமை செய்தான், அடியார்களுக்கு நிறைய இடர்பாடுகளை செய்தான் என்று சொல்லுகிறார். அவன் அடியார்களுக்கு துன்பம் செய்து வருகின்றான். அப்படி வருகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றார்னா அந்தமிழாவாம் இறை செய்யவும் அன்பனார்தாம் முந்தை தம்முறை மைப்பணி முட்டலர் செய்து வந்தார். அவர் அப்படி துன்பங்கள் செய்தாலும் தன்னுடைய பணியை தவறாது செய்து கொண்டு வருகிறார் மூர்த்தி நாயனார். தந்தம் பெருமைக்கு அளவாகிய சார்பில் நிற்கும் எந்தம் பெருமக்களை யாவர் தடுக்க வல்லார். தங்கள் பெருமைக்கு அளவாகிய சார்பில் ஒழுகி நிற்கின்ற எந்தம் பெருமக்களை எந்தம் நாயன்மார்களை அவர்களது நல்லொழுக்கத்தினில் செல்லாமல் தடுக்க வல்லவர் யாவர் என்று சொல்லி கேட்கிறார். அவர்களுடைய தொண்டை யாரால் தடுக்க முடியும்? அவன் எத்தனையோ தீமைகள் செய்தாலும் அவருடைய தொண்டை, நாயனாருடைய தொண்டை அவனால் தடுக்க முடியாது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் இங்கே அருளுகின்றார். மேலும் அடியார்களிடத்து அபச்சாரப்படுவது சிவ அபராதத்தினுள் பெரிய பாதகமாகிய ஒரு பற்றியலை பற்றி அழைக்கும் என்பதறியாது அவர்களையும் இவன் அறியாது துன்பம் செய்தான். அடியார் இதயம் கலங்கச் செய்தால் அவனை செய்தோர் விரைவில் நாசமுறுவர் என்பதும் அப்பர் சாமிகள் காலபாராயண குறுந்தொகையில யமன் தூதரை நோக்கி அப்பர் சாமிகள் பாடுறார். அடியார்களின் பக்கத்திலும் செல்லாதீர்கள் என்று ஆணை தந்தது குறிப்பிடத்தக்கது என்று சொல்லி அடியார்களுக்கு துன்பம் செய்கின்றவர்கள் சிவ அபச்சாரம் செய்ததற்கு ஆளாகிறார்கள். அவர்கள் அந்த தண்டனையை அவர்கள் அனுபவித்தாக வேண்டும் என்று சொல்லுகிறார். எல்லையில்லாத அவன் வந்து வலிந்த செய்கைகள் செய்தாலும் தமது திருப்பணியிலிருந்து அவர் விலகாது செய்து கொண்டு வருகிறார். அந்த சந்தன காப்பு தேடி பெறக்கூடிய அந்த வழிகளை எல்லாம் அந்த கொடுங்கோல் அரசன் அதையெல்லாம் அடைத்து விடுகிறான். அவருக்கு இப்ப தேய்ப்பதற்கு சந்தன கட்டைகளே கிடைப்பது அரிதாகி வருகிறது. அப்படி வருகின்ற பொழுது அப்ப வந்து நாயனார் என்ன செய்யறாருன்னா, பெருமானே இது போன்று இவன் இவ்வளவு துன்பங்கள் செய்கின்றானே அடியார்களுக்கு சிவப்பணிகளுக்கும், இந்த வாய்மை வேத நன்மை திரு நீற்றுயர் நன்னெறி தாங்கும் மேன்மைத்தன்மை புவி மன்னரை சார்வது என். இந்த சைவ ஒழுக்கத்தை உண்மை வேதங்களில் கூறப்பட்ட திருநீற்றின் உயர்ந்த சைவ நன்னெறியை தாங்கும் மேன்மைத்தன்மையுடைய மன்னரை இந்த பூமி சார்வது என்னால் கூடுவதோ என்று சொல்லி இறைவனிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறார். பெருமானே இவன் இவ்வளவு சைவத்திற்கு புறம்பாக சைவத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய தன்மைகளை எல்லாம் செய்கின்றானே, இந்த நாடு எப்பொழுது நல்ல அரசனை பெறப்போகிறது என்று சொல்லி இறைவனிடத்திலே தினசரி அவர் வந்து விண்ணப்பம் வைக்கிறார். அப்படி விண்ணப்பம் வைக்கின்ற பொழுது அவர் தேய்ப்பதற்கு சந்தனமும் கிடைக்கவில்லை என்று சொல்லி மனதிலே
மிக மிக அவர் வருத்தமுற்று பெருமானுடைய திருவடியில அவர் விண்ணப்பம் வைக்கிறார். அன்பரும் சிந்தை நொந்துங்கிறார். அன்பு ஒரு குறையும் இல்லாதவர்களும் வீரமும் பெருமையும் உடையவர்களும் அச்சமும் கவலையும் இல்லாதவர்களாகிய திருத்தொண்டர் கூட்டத்தினுள் சேர்ந்த அன்பனாரும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதாவது கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அவரும் சிந்தை நொந்தார். ஏன் என்று சொன்னால் செய்யக்கூடிய திருப்பணி முட்டுப்படாமல் இருக்க வேண்டும், அதற்கு இடையூறு வருகிறது என்று சொல்லி அவர் சிந்தை நொந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அவருக்கு சந்தனக்கட்டையில் கிடைக்கக்கூடிய அனைத்து வழிகளையும் அடைத்து விட்டதனாலே அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இந்த கைக்கு ஒன்றும் முட்டுப்படாது என்று சொல்லி இந்த இறைவனுக்கு செய்யக்கூடிய அந்த மெய்ப்பூச்சுக்கு என்னுடைய கையை கொண்டு அந்த பாறையிலே தேய்ப்பேன் என்று சொல்லி அவர் முழங்கையை தேய்க்கிறார். அந்த முழங்கையிலிருந்து எலும்புகள் எல்லாம் தேய்ந்து அந்த எலும்பில் இருக்கக்கூடிய எலும்பு மச்சை என்று சொல்லக்கூடிய அந்த ஊனும் கரைந்து வருகிறது. அதான் சொல்ற நட்டம்புரிவாரணி நட்டிருமை பூச்சி என்று முட்டும் பரிசாயனும் தேய்க்கும் கை முட்டாது என்று வட்டந்திகள் பாறையின் வைத்து முழங்கை தேய்த்தார் கட்டும் புறந்தோனார் தோன் அறம் வெண்பு கரைந்து தேய. அப்படியே அந்த கூத்தப்பெருமானார் அணியும் நல்ல திருமை பூச்சி திருப்பணிக்கின்ற முட்டு நேரும் தன்மை உண்டாயினும் அந்த சந்தனத்தை தேய்க்கும் எனது கையினுக்கு முட்டு நேராது, என்னுடைய கை நான் தேய்ப்பது யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லி அந்த கையை தேய்க்கிறார். தேய்த்து அந்த கையில் இருக்கக்கூடிய தோலெல்லாம் தேய்ந்து நரம்புகள் தேய்ந்து எலும்பும் கரைந்து தேயும்படி அந்த கையை தேய்க்கிறார் நாயனார். அந்த பாறை கையை தேய்த்த முழங்கையை தேய்த்த அந்த பாறை இன்றும் மதுரையம்பதி ஆலயத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. மூர்த்தி நாயனார் சந்தனம் தேய்த்த கற்பாறை என்று சொல்லி அதில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அன்பர்கள் வழிபாட்டுக்கு சென்றால் அதை பார்க்கலாம். கள்ளின் புறம் தேய்த்த முழங்கை கழுந்து சோரி செல்லும் பரப்பு எங்கனும் என்பு திறந்து மூளை புள்ளும்படி கண்டு பொறுத்தலர் தம்பிரானார் அல்லின்கண் எழுந்தது அருள் செய்த வாக்கு. இதுக்கு மேல பெருமானால பார்க்க முடியல. அந்த கையை பாறையில் தேய்த்து கொண்டிருக்கிறார் நாயனார். தேய்க்கின்ற பொழுது அந்த எலும்புகள் எல்லாம் திறந்து அந்த மூளை என்று சொல்லக்கூடிய அந்த மஜ்ஜையும் வெளியிலே வருகிறது. அதற்கு மேல பொறுத்தலர் தம்பிரானார் என்று சொல்லுகிறார். அதற்கு மேல இறைவன் பொறுத்து இருக்க முடியவில்லை. அந்த பெருமானுடைய திருவாக்கானது அந்த வானிலே அந்த வாக்கு தோன்றுகிறது. தரித்திலர் தேவதேவர் என்று சொல்லுவது போல கண்ணப்ப நாயனாருடைய புராணத்திலே அவர் தரித்திலர் தேவதேவர் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்வார். இரண்டாவது கண்ணை பெயர்க்க முற்படுகின்ற பொழுது சொல்வார் தரிப்பரே தரித்திலர் தேவதேவர் என்று சொல்லுவார். அதே மாதிரி தலையை திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் அந்த பாறையிலே கொண்டு முட்டப் போகின்ற பொழுது தரிப்பெரே அவள் தனிப்பெரும் கணவர் என்று சொல்லி திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் புராணத்திலும் சொல்லுகின்றார். இறைவன் எப்ப வழிபடுவார்னா யான் என்றும் எனது என்றும் உள்ள மகங்காரங்களாகிய பற்றுக்கள் ஒரு சிறிதேனும் உள்ள வரையில் பொறுத்து பார்ப்பதும் அவை முற்றும் விட்டு ஒளிந்து உடல் பற்றும் உயிர் பற்றும் அறவே நீங்கிய போது பொறுக்காமல் வெளிப்பட்டு அருளுதலும் இறைவனுடைய அருளின் திறம். எப்ப பெருமான் அருள் செய்வானா யான் என்று சொல்லக்கூடிய அந்த அகப்பற்றும் எனது என்று சொல்லக்கூடிய புறப்பற்றும் நீங்குகின்ற பொழுது பெருமான் வெளிப்பட்டு அவர்களுக்கு அருள் செய்வான் என்று சொல்லி அற்றது பற்றெனில் உற்றது வீடு என்பது பழைய மொழி என்று சொல்லுவது போல இப்ப பெருமான் அருள் செய்கின்றார். அப்ப பெருமான் அந்த அசிரியராக சொல்லுகின்றார், ஐயனே அன்பின் துணிவினால் இந்த காரியம் செய்யற்க, உன்னுடைய அன்பின் துணிவினாலே இதை செய்யற்க உன்பால் வலிய கொடுமை விளைத்தவன் வலிந்து கொண்ட நாடு முழுமையும் நீ கொண்டு இப்பொழுது அந்த சமணனிடத்தில் இருக்கக்கூடிய நாட்டை நீ ஆட்சி செய்து கொண்டு முன்பு புகுந்த துன்பங்கள் முழுமையும் போக்கி சைவத்திற்கு இடையூறான அந்த துன்பங்களை எல்லாம் நீ போக்கி காத்து பின்பு உனது நியதியாகிய திருப்பணி செய்து முடிவில் தமது பேருலகத்தில் சேர்வாயாக. பெருமான் அசரீரியாக வானத்திலே ஒரு ஒலி தோன்றி சொல்லுகிறது. அதை நாயனார் கேட்கின்றார். அப்படி கேட்டு அதை எழுந்து பயந்து அந்த முன் செய்த செயலை நிறுத்தி கொள்ளுகிறார். கையை தேய்ப்பதை நிறுத்தி கொள்ளுகிறார். அந்த புண்ணாகி அந்த ஊரெல்லாம் நீங்கி நன்மணமெல்லாம் கலந்து பொருந்த அவரது கையின் வண்ணங்கள் அழகாய் நிரம்பின. அப்படியே மூர்த்தியாரும் ஒன்று கூடி பொருந்திய விளக்கமாக ஒளியனை பொருந்தினார். இது நடந்ததை அவர் யாருக்கிட்டையும் சொல்றதில்லை. இப்ப அவருக்கு இறைவன் கொடுத்த அந்த திருவருள் கருணையை
அவர் யாரிடத்திலும் சொல்லுவது இல்லை. அவர் அப்படியே ஆலவாய் பெருமானுடைய ஆலயத்திற்கு பின்புறம் சென்று அப்படியே இருக்கிறார். அறிவால் தாயநாயனாருக்கு நிலத்தில் பிளப்பாகிய கமரில் நின்று பெருமானு அருள் செய்தான். அதே போல திருக்குறிப்பு தொண்ட நாயனாருக்கு கந்தை புடைத்திட ஏற்றுகின்ற கற்பாறையில் இருந்தும் கண்ணப்ப நாயனாருக்கு அந்த சிவலிங்க திருமேனியிலிருந்தும் பெருமான் அருள் செய்த திருக்கை வெளிப்பட்டது போல இங்கு வாக்கு எழுந்தருளியது என்று சொல்லுகிறார். இங்கேயும் மூர்த்தி நாயனாரை இறைவன் ஐயனே அப்படின்னு சொல்றார். ஐயனே என்று சொல்லுகிறார். அன்பின் துணிவால் இது செய்திடல் ஐய உன்பால் வன் புன் கண் விளைத்தவன் கொண்ட அமன் எல்லாம் கொண்டு என்று சொல்லி ஐயனே என்று அதாவது அன்பின் செயலுக்கு மகிழ்ந்து இறைவர் மூர்த்தியாரை அருமைப்பட விழித்தது. ஐயன்னா பெருமையில் சிறந்தவன் என்று சொல்லி பொருள். முனிவன் என்று சொல்லுவதும் ஆகும். பேருலகு என்ற நித்தியமாகிய தம்முலகு வீட்டுலகம் சிவபுரி பேருலகு என்னுடைய சிவபுரிக்கு நீ வர வேண்டும் என்று சொல்லுகிறார். அது என்னன்னா ஏனைய உலகுகள் எல்லாம் அழியும் தன்மையுடையது. ஆனால் சிவபுரி என்று சொல்லக்கூடிய பெருமான் வீட்டில் இருக்கக்கூடியது எப்பொழுதும் திரும்பி வாராத அந்த பெருமையுடையது அப்படின்னு சொல்லுகிறார். அந்த வாசமெல்லாம் கொண்டு அப்படின்னு வாசமெல்லாம் கலந்து மொய் வண்ணம் விலங்கொலி எய்தினர் என்று சொல்லுகிறார். அப்படின்னா சிவன்பணி செய்வார்கள், தாம் செய்யும் திருப்பணிக்கு ஈடாகிய அந்த பதங்களை அடைகுவர் என்பது சாத்திரம். அதான் விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும் என்று சொல்லுவது போல இப்படி திருவிளக்கு பணி செய்த நமிந்தேரிகள் பாத நீழல் மிகும் வளர்ப்பொற்சோதி மன்னினார் என்று சொல்லுவார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அந்த தொண்டுக்கு ஏற்றாற் போல பெருமான் பதம் கொடுப்பார் என்று சொல்லி இதில் உரையாசிரியர் அவர்கள் விளக்குகின்றார்கள். அந்த சிவபெருமான திருமேனியில் சருகு விழாமல் காக்க என்னை தன் வாயிலுடைய நூலால் சிலந்தி பந்தலை அமைத்த சிலந்திக்கு அதன் குடையின் கீழ் உலகம் தாங்குமாறு அரசனாக்கிய தொடர்பும் இது நாம நினைத்து கருதத்தக்கது என்று சொல்றார். அது பெருமானுடைய திருமேனியில சருகு விழாமல் காப்பதற்காக அது வாயினுடைய எச்சில் மூலமாக நூல் அமைத்தது. அதனால அந்த அரசனாக அடுத்த பிறப்பிலே கோச்சங்க சோழனாக பிறக்க வைத்து அவருடைய குடையின் கீழ் இந்த உலகத்தை அரசாட்சி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்தான் என்று சொல்லி அவரவர்கள் செய்கின்ற தொண்டுக்கு ஏற்றாற் போல பெருமான் அருள் நல்குவான் என்று சொல்லி இதில் அருளுகின்றார். இறைவன் திருவாக்கு நாயனாருடைய கனவிலே அருளிய அந்த நாள் இரவு அந்த கருநாடக மன்னன் அந்த சமண மன்னன் அந்த நாளே இறந்து விடுகின்றான். அந்நாள் இரவின்கண் அமன் புகழ் சார்ந்து வாழும் மண்ணாகிய போர் வடுக கருநாடர் மன்னன் தன்னாலும் முடிந்தது சங்கரன் சார்பிலோருக்கு மின்னாம் என நீடிய மெய்நிலையாமை வெல்ல என்று சொல்லி அந்த இரவே அவன் இறந்து விட்டான். இறந்து விட்டதுக்கு பிறகு அதான் சங்கரன் சார்பிலோருக்கு நிலையாமை அப்படின்றார். அவரவர் கலந்த வாழ்நாள் தானும் சிவச்சார்பில்லாதற்கு குறையும் என்பது சிறப்பு விதி. மக்கள் வாழ்வு விரைவில் முடிவதாம் எனின் சிவச்சார்பில்லாதவர் வாழ்வு அதனினும் விரைய முடியும் அப்படிங்கிறார். இதனால் சிவனடி சார்பு பெற்றாரது ஆயுள் நீளும், பெருமானுடைய திருவடி சார்பு பெற்றவருடைய ஆயுள் நீளும் என்று சொல்லி மந்ததாரா சரிதத்தில் திருவொற்றியூர் மந்ததாரா சரிதத்தை வைத்து நமக்கு சேக்கிலா பெருமான் அருளுகின்றார். சிவப்பணி செய்து கொண்டு வந்தால் ஆயுள் நீளும், சிவப்பணியை குறைத்தால் ஆயுள் குறையும் என்று சொல்லி நமக்கு அந்த சரிதத்திலே நாம் அறிய முடிகிறது. இப்போ இந்த கர்நாடக மன்னன் அதற்கு இடையூறு செய்ததனாலே அவனுடைய ஆயுள் மிக குறைவாக வேகமாக குறைந்து விட்டது. குறைந்தது மட்டுமல்ல, அவன் எங்க போனான்னா சிவ அபச்சாரம் செய்ததனால அவன் நரகத்திற்கு சென்றான் அப்படிங்கிறார். அவ்வாறு அரணடியாரை அழைத்த தீயோன் வெவ்வாய் நிறையத்திடை வீட விரைந்து வீழ்ந்தான். அவன் அடியார்களுக்கு அவன் துன்பம் செய்ததனால அவன் எங்க போனான்னா நரகத்திலே சென்று விழுந்தான் அப்படின்னு சொல்றார். நல்வினையன் என படுவனவற்றுக்குள் மேலாகி சிவபுண்ணிய மிகுதியை பெற்ற நல்லோர் மேற்கூறி 2 வகையும் என்று மேல பிறவியில் வாராத சிவனுலகத்தில் உடனே அணைகுவர். இந்த சிவனடியார்கள் சிவபுண்ணியம் செய்கின்றவர்கள் மேல பிறப்புக்கு வாராது பெருமானுடைய திருவடி அடைவார்கள். சிவபெருமானுக்கு தொண்டு செய்கின்றவர்களுக்கு இடையூறு செய்த சிவ அபராதம் செய்தவர்கள் அந்த நரகத்திலே இருந்து துன்பப்பட்டு அதற்கு பிறகு மீள பிறவிக்கு வருவார்கள் என்று சொல்லி இதிலே நமக்கு ஆசிரியர் அவர்கள் உணர்த்துகின்றார். மெய்வால் உலகம் அப்படிங்கிறார். மெய்வால் உலகம்னா சிவலோகம், சத்தாயுள்ள பொருள், சத்து வாழ்கின்ற உலகம்.
மெய்ப்பொருளாக இறைவன் இருக்கக்கூடிய உலகம், அதான் சிவலோகம் என்று சொல்லுவது. நல்லோர் மெய்வால் உலகத்து விரைந்தனைவார் போல தீயோன் நிறையத்து வீழ விரைந்து வீழ்ந்தான் அப்படின்னு சொல்றார். நல்லவர்கள் மெய்வால் உலகம் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனுடைய திருவடிக்கு வேகமாக செல்வார்கள். அதுபோல அந்த தீயவன் நரகத்திலே வீழ்ந்து அழிந்தான் என்று சொல்லுகிறார். பிறகு அவனுக்கு செய்ய வேண்டிய அந்த இறந்த அரசனுக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்குகள் எல்லாம் முடித்து அவனுக்கு குழந்தை பேர் இல்லாத காரணத்தினாலே அங்கிருந்த மன்னர், அங்கிருந்த அமைச்சர்களும் அந்த அவையிலே இருந்தவர்களும் சென்று வேறொரு மன்னனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் ஒரு முடிவு செய்கின்றார்கள். அவர்கள் என்ன முடிவு செய்கின்றார்கள் என்று சொன்னால், இனி இந்த நாட்டை ஆட்சி செய்வதற்கு ஒரு யானையனுடைய கண்ணை கட்டி அந்த யானை யாரை எடுத்துக்கொண்டு இங்கு வருகிறதோ அவர்களுக்கே பட்டம் சூட்டுவது என்று சொல்லி அவர்கள் முடிவு செய்கின்றார்கள். அதே போல ஒரு பட்டமணிந்த நெற்றியுடைய யானையை ஒரு நரும் துகிலினால் கட்டி, ஒரு துணியின் மூலமாக கண்ணை கட்டி, இந்த பெருநிலத்தின் அரசாட்சியை தனது தோல் வழியால் தாங்குவதற்கு ஒரு ஏந்தலை நீ எடுத்து ஏந்தி வருவாயாக என்று சொல்லி அவர்கள் சொல்லி அந்த யானை இடத்திலே சொல்லி விடுகின்றார்கள். அந்த யானையும் கண் கட்டப்பட்ட நிலையிலே அது செல்லுகின்றது. நேராக அந்த யானையானது திரு ஆலவாய் கோபுரத்திற்கு முன்பாக சென்று நிற்கிறது. அப்படி அந்த யானை அங்கு சென்று நிற்கிறது. போன இரவிலே நிகழ்ந்த நிகழ்ச்சி நம்முடைய மூர்த்தி நாயனாருக்கு தெரியும். ஏன்னா பெருமானுடைய அந்த ஒரு அசரீரியாக அவர் அதை உணர்ந்திருக்கிறார். அதனால அவர் இப்ப என்ன நினைக்கிறார்னா, இங்கு எம் பெருமானது திருவருள் இதுவாம் என்றால் இந்த நிலம் தாங்கும் அரசாட்சியை மேற்கொள்வேன். பெருமானுடைய திருவருள் இதுதான் என்று சொன்னால் இந்த நிலத்தை தாங்கக்கூடிய அரசாட்சியை நான் மேற்கொள்வேன் என்று துணிவு கொண்டு தனது உள்ளத்தில் கொண்ட தளர்ச்சி நீங்கி கொன்றை மலரை சூடிய பெருமானுடைய கோயிலின் புறத்திலே நிற்கிறார். அவர் அவருக்கு தெரியும், ஏன்னா இறைவன் நேற்றையும் இரவே கனவுல சொல்லியதனால அவருக்கு தெரியும். அவர் ஆலவாய் கோயிலினுடைய அந்த புறத்திலே நிற்கின்றார். பட்டத்து யானை அங்கு விரைவாக செல்லுகின்றது. விரைவாக சென்று நடந்து போய் உலகம் வாழ்வுற்று செய்யும் தவத்தின் பயனாக உள்ளவராகிய அவரை, வாழ்வுற்று உலகம் செய் தவத்தின் வல்லலாரை சூழ்பொற் சுடர் மாமணி மாநிலம் தோய முன்பு தாழ்வுற்று எடுத்து பிடர் மீது தரித்ததென்றே. அப்படியே அவரை வணங்கி தாழ்வுற்று எடுத்து அவரை தன்னுடைய பிடரியின் மீது ஏற்றிக்கொண்டது. அவர் எப்படிப்பட்டவர்னா, வாழ்வுற்று உலகம் செய் தவத்தினின் வல்லலார் என்று சொல்லுகிறார். அவ்வளவு இந்த உலகம் செய்த ஒரு தவத்தின் காரணமாக, வாழ்வுற்றதனால் உலகம் தவம் செய்தது. அந்த தவம் காரணமாக தவம் செய்தது மூர்த்தியாரை அரசராக பெறுவதற்கு, அந்த தவம் செய்வதற்கு முன்னை வாழ்வு காரணமாயிற்று என்று சொல்லி அவரை வல்லலார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் இங்கே அருளுகின்றார். வல்லலார் என்று சொன்னால் வரையறாது கொடுப்பவர். மூர்த்தியார் சமன் போய் சைவம் ஓங்குதற் பொருட்டு சந்தனக்கட்டைக்கு ஈடாக தமது கையினை எலும்பு மூளை திறக்கும் வரை தேய்த்த வல்லமை குறித்தது. பெருமானுக்காக அவர் வரையறாது கொடுத்தவர். தன்னுடைய தொண்டை, தன்னுடைய கையினுடைய மூளை தேய்கின்ற வரை அவர் அந்த தொண்டை தவறாது செய்து வந்ததனால் இங்க வள்ளலார் என்று சொல்லுகிறார். அப்படி தீமை கெடும்படி எண்ணிய திண்மையுடைய அமைச்சர்கள் எல்லோரும் யானையினால் எடுத்து தன் பிடரில் வைத்துக் கொள்ளப்பட்ட மூர்த்தியாரை கண்டு அந்த மூர்த்தியாருடைய திருவடிகளிலே விழுந்து பணிந்து வணங்குகிறார்கள். அவ்வூர் நீர் நிறைந்த கடலை போல முழக்கம் இட்டது. அப்படி அந்த ஊரே மதுரையம்பதியே ஒரு மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியது என்று சொல்லுகிறார். அப்படியே ஒரு நீர் நிறைந்த ஒரு கடலை போல முழக்கம் மிக்கதாக இருந்தது என்று சொல்லுகிறார். நாயனாரை பார்த்து அந்த இறைவனுடைய திருவருளினாலே உலகால் வரை மூர்த்தியாரது பக்கம் எங்கும் அப்படியே சங்கங்களும் தாரைகளும் உரன்றன. பேருகையுடனே அளவில்லாத பல வகை முழக்கங்கள் அங்கு இயம்பிக் கொண்டிருந்தது. அங்கங்கு வாழ்த்தொலிகள் மலிந்து கொண்டிருந்தது என்று சொல்லி அந்த நிலையிலே மக்கள் ஒரு மகிழ்ச்சியாக ஆரவாரமாக அங்கே வீற்றிருக்கிறார்கள். நாயனார் அரசராக போகிறார் என்ற ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அவரை யானையில் இருந்து கீழே இறக்கி அந்த முடிசூட்டக்கூடிய மண்டபத்திலே அவரை அழைத்து சென்று ஒரு சிம்மாசனத்தில் எழுந்தருளை செய்து அவருக்கு முடிசூட்டக்கூடிய சடங்குகளை எல்லாம் செய்கின்றார்கள். சிவ மந்திரங்களாலே ஆகுதி குண்டத்தின்கண் அந்த தீயை வளர்த்து
முப்புரி நூலை நெருங்கச் சுற்றிய பொற்கலசங்களையும் குடங்களையும் நிறைவித்து கங்கை முதலிய தீர்த்தங்களை தியானிக்கும் மந்திரம் வல்ல தேசியர்கள் எல்லாம் மந்திரங்களை சொல்லி அங்கே வாழ்த்தொலி முழக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது வந்துற்று எழும் மங்கள மாந்தர்கள் தம்மை நோக்கி சிந்தை சிவமே தெளியும் திருமூர்த்தியார் தாம் முந்தை செயலால் அமன் போய் முதல் செய்வம் ஓங்கில் இந்த புவி தாங்கு இவ்விண்ணற சால்வன் என்றார் அப்படின்னு சொல்றார். அதாவது தமது சிந்தையில் பெருமானையே வைத்து தெளிவு பெற்றிருக்கும் மூர்த்தியார் தம்மிடம் வந்து வணங்கி எழும் மங்கள செயலில் வல்ல அந்த மக்களை பார்த்து முன் செயலாகிய சமணம் போய் முழுமுதற் சைவம் ஓங்குவதனால் இந்த உலகம் தாங்கி இனிய அரசாட்சி செய்வேன். அதாவது சமணம் இதோடு நீங்கி முழுமுதல் சைவம் ஓங்குவது என்று சொன்னால் நான் இந்த அரசாட்சியை ஏற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி இவர் சொல்லுகிறார். அப்படி அவர் அருள் செய்ததை கேட்ட அமைச்சர்கள் உண்மை நூல் அறிவின் மிக்கவர்களும் பெரியோய் நீ எவ்வாறு அருளி செய்தனையோ அவ்வாறென்று வேறு செய்வார் யாவர், நீங்கள் எப்படி அருளி செய்தீர்களோ அதே போல செய்து விடலாம், அதற்கு வேறு செய்வார் யார் உளர் என்று சொல்லி எல்லோரும் அவருடைய அந்த ஒரு கொள்கைக்கு எல்லோரும் உடன்படுகின்றார்கள். வையம் முறை செய்கவனாகில் வயங்கு நீரே செய்யும் அபிஷேகமுமாக செலுங்கலன்கள் ஐயன் அடையாளமுமாக அணிந்து தாங்கும் மெய்பொன் சடைமா முடியே முடியாவது என்றார். அவர் என்ன சொல்றார்னா, நான் அரச பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் உலகத்தை நான் அரசு செய்வேனாகில் பெருமானது திருமேனியிலே விளங்கக்கூடிய திருநீரை எனக்கு செய்யும் மகிட அபிஷேகமாகவும் எனக்கு இறைவனுடைய திருமேனியிலே இருக்கக்கூடிய திருநீர் எனக்கு அபிஷேகமாகவும் அதே போல நான் ஆபரணங்களை அணிந்து கொள்ள மாட்டேன். ஐயனுடைய அடையாளமாகிய பெருமானுடைய அடையாளமாகிய உருத்தராக்கமே நான் பூணும் செலும் கலன்கள், உருத்தராக்கம்தான் நான் அணியக்கூடிய அணிகலன்களாக இருக்க வேண்டும். அப்புறம் இறைவனது திரு அடையாளமாகிய மொய்த்த புன் சடையே அரச முடி என்று சொல்லுவது, அதாவது இறைவனுடைய அந்த திரு அடையாளம் மொய்த்த புன் சடை, என்னுடைய சடையே எனக்கு மகுடமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அரச முடியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எல்லோரிடத்திலும் சொல்லுகின்றார். வயங்கு நீர் இறைவனணிந்த திருநீர் சிவன் திறந்தோன் மேல் நீரு நின்றது கண்டனை பூசுவது வெந்நீர் என்று சொல்லுவது போல அந்த வயங்கு திருநீர் என்று சொல்லி சொல்லுகிறார். அந்த திருநீற்றில் முழுகுவது அபிஷேகம் அப்படின்னா எப்படின்னா அப்படியே உடம்பு முழுக்க திருநீரை அணிந்து கொள்ளுவது, அதான் சொல்ற. அதுக்கு பேரு பஸ்ம ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீரில் குளித்ததற்கு மேல் தூய்மை செய்வதனால் இதனை பஸ்ம ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி யாரு செய்தாங்க இதற்கு அப்படின்னா நம்முடைய இதற்கு முன்னாடி இல்லை, இதற்கு பிறகுதான் அந்த நாயனார் அவதாரம். அதாவது நம்முடைய சேரமான் பெருமான் நாயனார் செய்திருக்கிறார். புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெந்நீற்றினுள் மூழ்கி என்று சொல்லி சேரமான் பெருமான் நாயனார் சொல்லுவாங்க. காலையில எழுந்து அவர் நீரிலே மூழ்கி பிறகு புனித வெந்நீற்றில் மூழ்கி திருநீற்றிலே உடம்பு முழுக்க அணிந்து கொள்ளுவார் என்று சொல்லி சொல்வார். அப்படி நாயனார் அணிந்து கொள்ளுகிறார். ஐயன் அடையாளம் செலுங்கலன்களுமாக உருத்தராக்கம் கண்டிகை என்று சொல்லுவதே அவர் ஆபரணமாக அணிந்திருப்பார் என்று சொல்லி சொல்லுகிறார். அதாவது இதுக்கு சிவகணிய உரையில சொல்லுகின்ற பொழுது உருத்தராக்கம் அணிவதனுடைய சிறப்பை சொல்லார் பாருங்க. பெண் ஒருத்தி தாலி அணிதல் நாயகன் ஒருவனுக்கு வாழ்க்கைப்பட்டதற்குரிய அடையாளமாதல் போல ஒரு பெண்ணுக்கு திருமணமானவள் ஒருவனுக்கு வாழ்க்கைப்பட்டவள் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் அவள் தாலி அணிவது. அதுபோல ஒரு உயிர் ஒரு ஆன்மாவானது நாயகனாகி சிவனுக்கு உரிமைப்பட்டதற்கு உருத்தராக்கம் பூணுதல் அடையாளம். இந்த ஆன்மா இறைவனுக்கு அடிமை என்பதற்கு எது அடையாளம்னா நாம் அணிந்திருக்கக்கூடிய உருத்தராக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றார். உருத்தராக்கம் அணியாத மக்கள் நாயகனை அடையாத மகளிரை ஒப்பர். உருத்தராக்கம் அணியாத மக்கள் யாருன்னா ஒரு நாயகனை அடையாத மகளிரை போல, திருமணமாகாத பெண்களை போல, திருமணமாகாத ஒரு நாயகனை அடையாத பெண்களை போல என்று சொல்லி சொல்லுகிறார். அவர்களை காண்பதற்கும் அரண் கூசுவர் அப்படிங்கிறார். அது மாதிரி உருத்தராக்கம் அணியாதவர்களை காண்பதற்கு பெருமானே கூசுவார் அப்படின்னு சொல்லி சொல்றார். பூண்பதற்கு கண்டியனை கூசியிடும் புள்ளியரை காண்பதற்கு கூசுமரன் கைத்து என்று திருவாக்கால் அறியப்படுங்கிறார். தேவார் சொல்ல பூண்பதற்கு கண்டியனை கூசியிடும் புள்ளியரை காண்பதற்கு கூசுமரன். நாம உத்ராட்சம் போடுறதுக்கு வெக்கப்பட்டோம்னு சொன்னா, நமக்கு கூச்சமா இருக்குதுன்னு சொன்னா நம்மளை பார்ப்பதற்கு பெருமான் கூச்சப்படுவானா. சிவகோணியா உரையில சொல்றாரு பாருங்க. நாம் உருத்தராக்கம் அணிவதற்கு கூச்சப்படுகிறோம் என்று சொன்னால்
நம்மளை காண்பதற்கு இறைவன் கூச்சப்படுவானா. அதான் சொல்றார், பூண்பதற்கு கண்டியினை கூசியிடும் புள்ளியரை காண்பதற்கு கூசுமரன் கைத்து என்று சொல்லி நமக்கு திருமுறைகள் சொல்லுகின்றது. அப்ப நீரே அபிஷேகமுமாக அடையாளமுமாக கலன்களுமாக அணிந்து சடைமுடியே முடியாவது என்றார். இப்படி திருநீர் அபிஷேகமாகவும் அணிகலன் கண்டிகையாகவும் திருமுடியே அவருக்கு மகுடமாகவும் வைத்து அவர் அரசாட்சி செய்து கொண்டு அதான் மும்மையார் உலகாண்ட மூர்த்தி என்று சொல்லி மூர்த்தி நாயனார் என்று சொல்லுவது என்று சொல்லுகிறார். இங்கு நீரு கண்டிகை சடை என்ற மூன்றனையும் சிவ சாதனங்கள் என்று சொல்லுவார்கள். இவற்றை பூண்டு சிவனது பேரடியாராக விளங்கி மூர்த்தியார் உலகமாலும் பேரரசராக விளங்கும் அக்காலத்து மாறுதலின்றி இவற்றையே அதற்கும் சாதனமாக கொண்ட அடிமைத்திறம் கருதுக. அத கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலை என்று வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்று சொல்லி சொல்றார். ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே என்று சொல்லி நமக்கு திருக்கூட்ட சிறப்பு சொல்லுகிறது. இப்ப நாயனார் சொல்லியதை போலவே அவர்கள் அந்த சடங்குகள் எல்லாம் செய்து வந்தார்கள். அப்படி சடங்குகள் செய்து வந்து அவர் திருமுடி சூடிய பாடலை இந்த பாடலை சொல்றார். மாடெங்கும் நெருங்கிய மங்கள ஓசை மல்க சூடும் சடை மவுலி அணிந்தவர் தொல்லை ஏன் தோடும் கலலார் திரு ஆலவாய் சென்று தாழ்ந்து நீடும் கலலில் நின்று நீளும் களிற்றின் மிசை நீன்மறு கூடு போந்தார். இப்ப நாயனார் என்ன செய்யறாருன்னா, அந்த எங்கும் கூட்டமாக நெருங்கிய மங்களோசைகள் நிறைந்த அந்த சூடுகின்ற முடியாக சடையையே அணிந்து வேந்தராய் விளங்கிய மூர்த்தியார் அந்த பிரம்ம விஷ்ணுக்கள் தேடி காண முடியாத திருவள்ளுடைய சொக்கலிங்க பெருமான திரு ஆலவாய் கோயில் என்று சென்று வணங்கி பின்னர் யானையிலிருந்து கீழே இறங்கி நீளும் வீதி வழியே அரசுலா போந்தார். அந்த கோயிலுக்கு போவதற்கு முன்பாக கீழே இறங்கி நடந்து போறார். யானையிலேயே போய் அப்படியே இறங்கல, அவர் இறங்கி நடந்து போறார். அந்த மணி மாளிகை வாயிலில் யானை மேன் என்றும் இறங்கி விளக்கமிக்க கொழுமண்டபத்தில் வந்து பொன்புனைந்த சிங்காசனத்தில் மேல் அழகிய தாமரைகள் மெல்லிய காற்று வீச பெற்ற வெண்குடை நிழலில் உலகம் காவலை மேற்கொண்டு அரசு வீற்றிருந்து நாயனார் வந்து அரசாட்சி செய்கிறார். அதாவது சொக்கேஸ்வரது திருக்கோயிலுக்கு சென்று அவரை வணங்கி அரச முடி சூட்டி கொண்டவுடன் மூர்த்தியார் செய்த முதல் செயல் ஆலவாய் பெருமானிடம் சென்று வணங்கியதே. அவர் அரசாட்சி ஏற்றவுடனே முதல்ல எங்க போறார்னா ஆலவாய் பெருமானை வணங்குவதற்கு செல்லுகிறார். ஆலவாய் பெருமானை வணங்க செல்கின்ற பொழுது வாகனம் இன்றி அவர் நடந்தே சென்றார். வணக்கம் முடிந்த பின்னரே, வழிபாடு செய்து முடித்த பின்னரே அதற்கு பிறகு யானையின் மீது ஏறி சென்றார் அப்படிங்கிறார். இதுதான் சிவன் கோயில் தரிசனத்துக்கு செல்லும் போது வாகனம் ஊர்ந்து செல்லலாகாது என்பது விதி. வாகனத்தில் போனாலும் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே இறங்கிக்கணும். கோயிலேயே கொண்டு போய் வாகனத்தை உள்ளுக்குள்ளேயே நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறத இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளணும். அவர் அரசராக இருந்தாலும் யானை மீது ஏறி வந்தாலும் அந்த வாயிலுக்கு முன்பாகவே இறங்கி நடந்து செல்லுகிறார் பெருமானை வழிபாடு செய்வதற்கு. வழிபாடு முடித்து கொண்டு வந்துதான் மீண்டும் யானையின் மீது ஏறுகிறார். அவர் இப்படித்தான் அந்த அரசாட்சியை ஏற்றுக்கொண்டு சைவம் தலை தோங்கும்படியாக திருநீற்று சைவநெறி ஓங்கும்படியாக அந்த ஆட்சியை நடத்துகின்றார். நுதலின் கண் விழித்தவர் வாய்மை நுணங்கு நூலின் பதமெங்கும் நிறைந்து விளங்க பவங்கண் மாற உதவும் திருநீரு உயர் கண்டிகை கொண்ட வேணி முதன் மும்மையினால் உலகாண்டனர் மூர்த்தியார்தாம். அதாவது அவர் எப்படி ஆட்சி நெற்றியின் கண் விலையுடையவராகிய சிவபெருமானது வாய்மையாகிய நுண்பொருள் கொண்ட நூலின் பொருள் எங்கும் நிறைந்து விளங்கவும் பவங்கள் மாறவும் உதவுகின்ற திருநீரும், பவங்கள்னா பிறப்பு மாற உதவுகின்ற திருநீரும் உயர் உருத்தராக்க கண்டிகையும் கொண்ட சடையும் என்ற முதன்மை பெற்ற மும்மையினால் மூர்த்தியார் இந்த உலகத்தை அரசு செலுத்தினார் என்று சொல்லி அவர் இந்த மூன்று பொருள்களையே மெய்ப்பொருளாக கொண்டு அவர் இந்த உலகத்தை ஆட்சி செய்தார் என்று சொல்லி நாயனார் எப்படி அரசாட்சி செய்தார் என்பதை நமக்கு சொல்லுகின்றார். நாயனார் எப்படிப்பட்டவர்னா, அவர் மயிர் சார்ந்து மனம் வீசுகின்ற கூந்தலை உடைய பெண்களின் தொடர்பு என்றைக்கும் நீங்கிய துறவொழுக்கமாகி சீலத்தினை மேற்கொண்டவர்கிறார். சீலங்கொடு வெம்புலன் எவ்வுடன் வென்று நீக்கி அப்படிங்கிறார். அவர் புலன்களை எல்லாம் வென்றவர் நம்முடைய நாயனார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா துறவு நிலையிலே இருந்து பெருமானை வழிபாடு செய்த பெருமகனார். அப்படி அவர் நன்மை கொள்ளும் ஊழிக்காலம் உயிர்களுக்கு ஒரு விடர்கள் வாராமே காத்து அரசாட்சி செய்தார் அப்படிங்கிறார். பாதம்பர மன்னவர் சூழ்ந்து பணிந்து போற்ற ஏதம் பிணியா வகை உலகாண்டு தொண்டின் பேதம் புரியா
அருள் பேரரசாலப் பெற்று நாதன் கலல் சேவடி நன்னினர் அன்னலாரே. இறைவனாரது கலர்ந்த திருவடிகளை பெருமையுடைய மூர்த்தியார் அடைந்தார்கள். எப்படி தம்முடைய பாதங்களை வேற்றரசுகள் சூழ்ந்து பணிந்து போற்ற, மற்ற அரசர்கள் எல்லாம் அவருடைய திருவடிகளை வணங்கி பணிந்து போற்ற, கெடுதல் பீடிக்காத வகையில் இந்த உலகத்தை அரசாண்டு திருத்தொண்டினின்றும் விலகாத அருட்பேரரசும் ஆளப்பெற்று இறைவனாரது கலலடைந்த திருவடிகளை பெருமையுடைய மூர்த்தியார் அடைந்தனர் என்று சொல்லி அவர் பெருமானுடைய திருவடியை இந்த 3 பொருள்களையும் அவர் பொருளாக கொண்டு அரசாட்சி செய்து அவர் அந்த இறைவனாரது கலலணிந்த அந்த திருவடி பெருமையை அடையப்பெற்ற மூர்த்தியார் அடைந்தார் என்று சொல்லி இந்த பாடலிலே அவர் திருவடி பேர் அடைந்ததை சொல்லுகிறார் சேக்கிழார் பெரும். புலனை வெல்லுவது அப்படிங்கிற சொல்ல, புலன் இன்பத்தை பற்றி கொன்று அவற்றின் பின் தாம் செல்லாமல் தம்மை பின்பற்றி அவை நிற்குமாறு செய்தல் அப்படிங்கிறார். புலன்கள் பின்னாடி இவர் செல்லல, இவரை பின்பற்றி புலன்கள் சென்றது, அவற்றின் பின் தாம் செல்லாமல் தம்மை பின்பற்றி அவை நிற்குமாறு செய்தல் அப்படிங்கிறார். தம்மை 5 புலனும்பின் செல்லும் தகையார். சண்டீஸ் நாயனாருடைய புராணத்தில் அந்த அந்தணர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது தம்மை 5 புலன் உம்பின் செல்லும் தகையார் என்று சொல்லி இதற்கு புலன்களை அடக்குதல் என்று பொருள் கொள்வாரும் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ புலன்களை எல்லாம் வென்றவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லி சொல்லுகிறார். இதில் என்ன சொல்றாருன்னா, இந்த திருநீறு கண்டிகை சடை என்ற சாதனங்களை வெறும் வேடத்திற்காக புனைந்தாலும், அந்த நிலையிலே அவர்கள் நிற்காது வெறும் வேடத்திற்காக புனைந்தாலும் கூட அது விருப்பமின்றி உன்னினும் பயன் தரும் மருந்து போல அம்மட்டில் பயன் தந்தே விடும் என்பது நூல் துணிப்புங்கிறார். வேடம் அணிந்தாவே போதும், அந்த வேடத்தினுடைய தன்மையில் நிற்காத போனாலும் அதனுடைய பயனை அது தருங்கிறார். அதான் வேடம் கைதொல வீடு எளிதாம் அப்படின்னு சொல்லுகிறார். அன்றையும் அந்த திருவேடத்தை கண்டு ஈடுபடுவோருக்கு அவை பயன் தருதல் ஒருதலையாம் அப்படிங்கிறார். அந்த திருவேடத்தோட அதை ஈடுபாடோடு செய்கின்றவர்களுக்கு இன்னும் அதனுடைய பயன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். தொண்டின் பேதம் திருத்தொண்டினின் சிவத்தொண்டினின்றும் பெரியாது சிறிதும் திறம்பாத அருட்பேரரசு சிவனது அருளின் கீழதாகிய பெரும் பாக்கியம் உலகாலும் அரசனது திருத்தொண்டாகிய அரசே பெரிது என்று காட்டுவார் அப்படிங்கிறார். அதாவது இந்த உலகத்தை ஆட்சி செய்வதை விட சிவத்தொண்டே பெரிது என்று வாழ்ந்தவர் மூர்த்தி நாயனார். இது நமக்கு கந்த புராணத்தில் வீரபாகு தேவர் கடைசியாக பெருமானிடத்தில் முருகப்பெருமானிடத்தில் ஒரு வரம் கேட்பார். அது கந்த புராண யுத்த காண்டத்தில் இருக்குது. அவர் கடைசியாக எல்லாத்துக்கும் வரம் கொடுத்து கொண்டு வருகின்ற பொழுது வீரபாகு தேவர் உங்களுக்கு என்ன வர வேணும்னு கேட்கிற பொழுது முருகப்பெருமானிடத்தில் கேட்பார். கோலம் நீடிய நிதிபதி வாழ்க்கையும் குறியேன், மேல இந்திரன் அரசினை கனவிலும் வெகேன், மாலையன் பெருபதத்தையும் பொருளென மதியேன், சாலன் என்பதத்து அன்பையே வேண்டுவன் தமியேன் என்று சொல்லுவார். அதாவது கோலம் நீடிய நிதிபதி வாழ்க்கையும் குறியேன், பெரிய சங்கநிதி பதுமதி என்று சொல்லக்கூடிய அந்த குபேர வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் எனக்கு குறிக்கோள் இல்லை, இந்திரன் அரசினை கனவிலும் வெகேன்கிறார். இந்திரன் போல பெரிய தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திர பதவியெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பெருமானே, திருமால் பிரம்மன் போன்றவர்களுடைய பதத்தையும் நான் ஒரு பொருளாக மதிப்பது இல்லை. அப்ப என்னதான் வேணும்னா சால நின்பதத்து அன்பையே வேண்டுவன் தமியேன், உன்னுடைய திருவடியிலே அன்பு செய்வதையே நான் வேண்டுகின்றேன் என்று முருகப்பெருமானிடத்திலே வீரபாகு தேவர் ஒரு வரம் கேட்பார். அதுபோல இறைவனுக்கு தொண்டு செய்வதையே அவர்கள் நம்முடைய நாயன்மார்கள் அவர்கள் ஒரு குறிக்கோளாக கொண்டிருந்தார்கள். அகில காரணர் தாழ்வணிவார்கள் தாம் அகில லோகமும் ஆளர் கூறியர் என்று சொல்லி திருக்கூட்ட சிறப்பில் சொல்வார். அப்ப இறைவனுடைய திருவடியை வணங்கக்கூடியவர்கள் தான் இந்த உலகத்தை ஆளத் தகுதியுடையவர்கள் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்றார். அன்னலார் அப்படிங்கிற, அன்னலார்னா பெருமையுடையவர், பெரும்பேராகிய அந்த சிவனடி பேறு பெற்ற இடமாதலில் இப்பெயரால் கூறினார்கள். அன்னலார் அப்படின்னா பெருமையுடையவர் அப்படின்னு சொல்றார். அடுத்து இந்த கடைசி பாடல்ல அகழ் பாறையின் வைத்து முழங்கையை அன்று தைத்த இகழார்களிற்ற அன்பரை ஏத்தி முருகனாராம் முகில் சூழ்நரும் ஜோலையின் மொய்யொலி மாடவீதி புகழூர் வரும் அந்தனர் தந்திரம் போற்றலுற்றாம். அகன்ற சந்தன பாறையில் வைத்து அன்று தமது முழங்கையை எலும்பு திறந்து மூளைகான தேய்த்த போர்வல்ல யானை மேல் போந்த அன்பராய் மூர்த்தியாரை துதித்து, அந்த மூர்த்தி நாயனாருடைய திருவடிகளை துதித்து, அந்த வாசனையுடைய சோலைகள் சூழ்ந்த ஒளி பொருந்திய மாட வீதியுடைய
புகழூரில் அவதரித்த முருகனாராகிய அந்தனரது திறத்தினை துதிக்க தொடங்குகின்றோம் என்று சொல்லி அடுத்த நாயனாருடைய அந்த திருச்சரிதத்தை சொல்ல முற்படுகின்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான் என்று சொல்லி, இப்படி மூர்த்தி நாயனாருடைய திருச்சரிதத்தை 49 பாடல்களிலே நமக்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி இருக்கிறார். இப்படி பலகாலம் அந்த 3 பொருள்களையும் மூர்த்தி நாயனார் பொருளாக கொண்டு திருநீரும் கண்டிகையும் திருமுடியுமே அவர் மெய்ப்பொருளாக கொண்டு பலகாலம் ஆட்சி செய்து இறைவனுடைய அந்த சிவலோக பதவியை அடைய பெற்றார் என்று சொல்லி நமக்கு சரிதத்தை நிறைவு செய்து காட்டுகிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான் என்று சொல்லி, இந்த தெய்வ தமிழினுடைய ஒரு சிறப்பை இந்த சரிதத்திலே சொல்லி இருக்கிறார். உலகெல்லாம் அளக்கும் மேன்மையும் தெய்வத்தன்மையும் பொருந்தியது தமிழ் மொழி என்று சொல்லுகிறார். ஞாலம் மலர்ந்த மேன்மை தெய்வ தமிழ் என்று சொல்லுகிறார். தமிழ் நூல் மெய்ப்பொருள் தருவது, அதனுள் விளங்கும் வாய்மை செம்மை பொருளாம் என்று சொல்லி தமிழுடைய சிறப்பை சொல்லுகின்றார். இப்படி சிவபெருமான் திருமேனிக்கு மெய்ப்பூச்சாகிய சந்தன காப்பு தருதல் சிவனுக்கு உகந்த ஒரு திருப்பணி என்று சொல்லி எத்தனையோ தொண்டுகள் இருந்தாலும் இதுவும் ஒரு சிறந்த ஒரு திருப்பணி. அதை செய்து வந்த நாயனார் பெருமான் அவரை அரசராக ஆக்கி, அரசராக இருந்தாலும் அவர் இறைவனுடைய தொண்டிலே அவர் உரைப்பாக இருந்து தொண்டு செய்வதையே பெருமையாக கருதி நின்றார் என்று சொல்லி இந்த சரிதத்தின் மூலமாக மூர்த்தி நாயனாருடைய பெருமைகளை அறிய முடிகிறது என்று சொல்லி மூர்த்தி நாயனாருடைய திருவடிகளை வணங்கி நாயன்மார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை எல்லாம் கரணங்களாலே வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் மங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.